அனைவருக்கும் வணக்கம். காலையில் காஃபி போட போகிறோங்க. 2 பேருக்கு தான். அந்த 2 பேருக்கு காமனாக பால் வச்சுட்டேன், அடுப்பில் வச்சுட்டு இந்த ஜிஞ்சர் ஃப்ளேக்ஸ் பார்த்துக்கோங்க. தமிழ் நம்ம சுக்குத்தூள் இடிப்போம் இல்லைங்க, அதுதான் ஜிஞ்சர் ஃப்ளேக்ஸ். அந்த ஃப்ளேக்ஸுங்கிறது அந்த கிரானுல்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து நல்லா பாலில் போட்டு கொதிக்க வச்சிட்டோம்னா அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கிக்குதுங்க. சும்மாவும் போட்டு ஆற்றி குடிக்கலாம். அதை விட இந்த பாலில் கொதிக்க வச்சு நம்ம குடிக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. அதை மென்று சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாயில் கடிப்படும் அந்த மாதிரி. இப்போ 2 பேருக்கு பால் வச்சாச்சு. எனக்கும் அவருக்கும் தான், என்னோடய ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் தான் வச்சுருக்கிறேன். இதில் தேவையான அந்த ஜிஞ்சர் ஃப்ளேக்ஸ், அதாவது சுக்கு தூள் அப்படின்னு சொல்கிறதில்ல, அது கிரானுல்ஸ் மாதிரி இருக்கும். அது இந்த பாலில் நல்லா வேகட்டுங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே நான் கலக்கி விட்டு தாங்க அப்படியே காய்ச்சுவேன். அந்த மாதிரி காய்ச்சிச்சு. இப்போ சாதாரணமாக நம்ம மூலிகை பவுடரில் சாதாரண காஃபி தூள் போட்டுலாம் நான் காமிச்சிருக்கிறேன். இப்போ இந்த காஃபி நல்லா அரோமா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் பாருங்கள், அந்த கிரானுல்ஸ் அந்த பவுட்ரு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கிரானுல்ஸ் அப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதுவும் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். சாதாரணமாக நான் வீட்டில் இடிக்கிற மூலிகை பொடியில் போட்டு காஃபி தூள், சன்ரைஸ் அல்லது ப்ரூ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை போட்டு நீங்கள் குடிக்கிறது வேறு. இப்போ நான் காட்டுற காஃபி தூளும் அந்த ஜிஞ்சர் ஃப்ளேக்ஸ் இதை வச்சு நான் 2 பேருக்கு என்ன செய்கிறேன்னு பாருங்கள். இப்போ எனக்கு தேவையான அந்த காஃபி தூள் அதை நான் போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்போ காமனாக பால், அதில் அந்த சுக்கு தூளை நான் போட்டாச்சு. இது நல்லா அப்படியே இந்த மாதிரி நாங்கள் சிம்மில் வச்சு தான் நான் நல்லா கொதிக்க வச்சுருவேன். அப்போ அந்த சுக்கோட அந்த கிரானுல்ஸும் நல்லா வெந்திருக்கும். நல்லா கடிப்பட்டு பாலோ டீயோ குடிக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்கும். சூடு வந்து நல்லா கொதிக்கும்போது ஒரு 5 நிமிஷம் நான் அப்படியே போட்டுருவேன். இந்த காலையில் இந்த மாதிரி பொறுமையாக காய்ச்சும் போது தான் நமக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கிடச்சிரும். நமக்கு உடம்புல எதுவும் வைரஸ் இருந்தால் கூட, அந்த அட்டாக் பண்ணியிருந்தால் கூட அதுலேருந்து நம்ம மீண்டு வரலாம். அடுத்தது என்ன செய்கிறேன் அப்படிங்கிறது பாருங்கள். பால் காமனாக காய்ச்சிக்கிட்டு இருக்கோமா, 1 டம்ளரில் காஃபி தூள் போட்டுட்டேன்னா உங்களுக்கு என்ன காஃபி தூள் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. நான் போடுற காஃபி தூளை காட்டியிருக்கேன். நான் சாதாரண காஃபி தூள்லேயும் உங்களுக்கு வீட்டில் நான் அங்கே ஊரில் இருக்கிறப்ப போட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை போடுங்க. ரெடிமேடாக நம்ம இன்ஸ்டன்ட் பவுடர் நம்ம இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்தது 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் நம்ம உணவு அருந்தலாம். அதாவது பகைவன் வந்து அப்படிங்கிறவங்க நம்ம எதிரி. அவங்களுக்கு நம்ம என்ன ஃபுட் பாய்சன் நம்ம ஆகிற மாதிரி வச்சுருந்தா கூட நம்ம மிளகு டெய்லி சாப்பிட்டுட்டா 10 மிளகு சாப்பிட்டா எதிரிகள் வீட்டில் கூட நம்ம உணவு இருந்தலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பழமொழியாக வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மிளகு பவுட்ரு நான் மிக்ஸி ஜாரில் தான் போட்டு இடித்து வச்சுருக்கிறேன். அதில் 1 டம்ளரில் மிளகுத்தூள் போட்டிருக்கேன், 1 டம்ளரில் காஃபி தூள் போட்டிருக்கேன். காமனாக இஞ்சியும் பாலும், அதில் இஞ்சினா என்ன சுக்குத்தூளும் பாலும் அதில் கொதிச்சுக்கிட்டுருக்கு. இது இப்படி தாங்க கொஞ்சம் நெருன்னு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே க்ரஷ் பண்ணி போடலாம். இது பவுடராக மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் அப்படி தான் இடித்து வச்சுருக்கிறேன். அது வாயில் கடிப்படும் போது அதுவும் ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ இம்யூனிட்டியை அதிகரிக்கிறதுக்கும் நம்ம உடம்புல உள்ள வைரஸ் நச்சுத்தன்மையை நீக்கிறதுக்கும் இந்த மாதிரி காமனாக அந்த பவுடரை போட்டு அதில் 1 டம்ளரில் காஃபி தூள், இன்னொரு டம்ளரில் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். அப்போ இதை போட்டு இனிப்பு நமக்கு தேவையான அளவுக்கு என்ன போடணுமோ அதை போட்டு ஆற்றிக்கோங்க. இது பால் ஃபஸ்ட்டு ஆற்றுறது எங்கள் வீட்டில் அவருக்கு ஆற்றிட்டுருக்கேன். அடுத்தது காஃபி எனக்கு பிடிக்கணும் தெரியும் இல்லையா, இந்த மாதிரி ஆற்றி இதாக காலையில் 2 பேரும் குடிக்கிறோங்க.